वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஹரியோம். நம்ம இன்னிலிருந்து கம்பராமாயண வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல கம்பராமாயணம்னு சொன்னாலே என்ன நமக்கு புரியுது அதில் அப்படின்னு பார்த்தா அதனுடைய முதல் நூல் வால்மீகி ராமாயணம். சரி, இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னென்னா, வால்மீகி முனிவர் அவர் அந்த ராமருடைய சரிதத்தை எழுதின பின்னாடி வால்மீகி ராமாயணம் பேர் வச்சுருப்பாரா? இல்லையே. அப்போது அவர் வச்ச பேர் என்ன? ராமருடைய சரிதத்தை அவர் எழுதிட்டு அதுக்கு அவர் வச்ச பேர் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமாயணம். ரெண்டாவது சீதாயாச்சரித்தம் மகத்து, சிறையிருந்தவள் ஏற்றம் கூறும் நூல் அப்படின்னு பெரியவங்க தமிழில் சொல்லுவாங்க. மூணாவது பௌலஸ்திய வதம், அதாவது பிரம்மதேவனுடைய மகனான புலஸ்தியன், அந்த புலஸ்தியனுடைய வழித்தோன்றல் ராவணன், அந்த ராவனுடைய வதம், பௌலஸ்திய வதம். இப்படி 3 பேரில் வால்மீகி அவர் இயற்றிய நூலுக்கு, ராமசரிதத்துக்கு பேர் வச்சுருக்கார். ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த காலத்துக்கு தகுந்தபடி நம்ம சொல்லணும்னா, ஒன்று கதாநாயகன் ராமர், அவருடைய பெயரை வைத்து ராமாயணம். ரெண்டாவது கதாநாயகி சீதை, இல்லையா? சீதையினுடைய பெருமையை கூறும் நூல், மகத்தான நூல், சீதாயாச்சரிதம் மகத்து. மூன்றாவது இவங்க கதாநாயகன் கதாநாயகி. மூன்றாவது என்னன்னு சொல்கிறது? சரி, தமிழில் என்னது? எதிர்மறையான ஒரு கதாபாத்திரம், வில்லன். நம்ம தமிழில் இப்போ தமிழில் வில்லன் ஆயிடுச்சு இல்லையா? வில்லன், அந்த வில்லன் ராவணன், ராவணனுடைய வதம், பௌலஸ்திய வதம். இப்படி 3 பேரில் ராமாயணத்தை, ராமருடைய சரிதத்தை 3 பேர் சொல்லி அழைக்கிறாரு. யார்? வால்மீகி. சரி, ஆனால் எப்படி பாருங்கள், அந்த ராமருடைய மகத்துவம் எப்படிப்பட்டதுன்னா, அவரிடத்து யார் சென்றாலும், ராமரிடத்து யார் சென்றாலும் அவர்களை ராமர் தன் நிலைக்கு உயர்த்தி விடுவார். அப்படின்னா இந்த ராம அவதாரத்தினுடைய, இறைவனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னென்னா, மனிதனை இறைநிலைக்கு உயர்த்துவது. மனிதன் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே இறந்து போகாமல் மனிதன் மகாத்மாவா ஆகி அதுக்கப்புறம் இறைநிலையை அடைகின்ற வரைக்கும் வழிகாட்டுவதற்கு தான் இறைவன் அவதாரம் எடுக்கிறான். அப்படி ராமாவதாரமும் மனிதனை இறைவனாக்குவதற்கு. அதற்கு உதாரணம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயணத்தோட தொடர்பு உடையவர்களே அதற்கு உதாரணம்.
முதல்ல யார்? ரத்னாகர். ரத்னாகர் என்ற அந்த காட்டில் இருக்கக்கூடிய வழிப்பறி கொள்ளைக்காரன். அவன் நாரதரிடமிருந்து ஞானத்தை பெற்று உபதேசம் பெற்று ராம மந்திரம் உபதேசம் பெற்று ராம மந்திரத்தை ஜெபித்து ராமருடைய சரிதத்தை சிந்தித்து என்னவாயிட்டார்? வால்மீகி முனிவரானார். அப்படி மனிதனை இறைவனாக்குவதற்கு அதற்கு பின்னாடி ராமருடைய சரிதமான ராமாயணம் என்ன பேரை சொல்லி வழங்கிட்டு வரோம் நம்ம? வால்மீகி ராமாயணம். பாருங்கள், வால்மீகியும் ராமக்கு இணையாக போற்றப்படுகிறார். வால்மீகி ராமாயணம். அவர் ஒருத்தர் தான் உதாரணமான கிடையாது. துளசிதாசர் தன்னுடைய மனைவியினிடமிருந்து உபதேசம் பெற்று வைத்திருக்கிறாயே, இதில் ஒரு கொஞ்சமாவது ராமரிடத்து பற்று வச்சுருந்தா நீ முக்தியை அடையலாமேன்னு சொல்கிறாங்க அவங்க. அதிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சிந்தனையில் ராமரை நிலைநாட்டுகிறார். அப்படி ராமருடைய சிந்தனையில் இருந்தவர் துளசிதாசர். அவர் இயற்றிய நூல் ராமச்சரித் மானஸ். ஆனாலும் நம்ம எப்படி வழங்கிட்டு வரோம்? இப்போது துளசி ராமாயணம். அவரும் ராமனுக்கு இணையாக அவரும் புகழப்படுகிறார். அடுத்து நம்முடைய கம்பர். கம்பர் ராமாயணத்துக்கு தமிழில் ஏற்றும்போது அவர் வைத்த பெயர் ராமகாதை, ராமாவதாரம்னு சொல்கிறாங்க. ராமகாதை. நம்ம என்னன்னு சொல்லிட்டு வரோம்? கம்பராமாயணம். பாருங்கள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னிடம் உறவு வைத்து கொள்ளும்பொழுது, தன்னிடம் சரணாகதி அடையும் பொழுது அந்த மனிதனை தன் நிலைக்கு உயர்த்துவதாக செய்வது தான் அவதாரத்தினுடைய நோக்கம். ராமரும் அதை தான் செய்திருக்கிறார். அதுக்கு 3 உதாரணங்கள் பார்த்தோம்: வால்மீகி, துளசிதாசர், கம்பர். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த ராமாயணம்னு சொல்லும்போது எத்தனை காண்டங்கள் இருக்குது, பகுதிகள் பார்த்திங்கன்னா, வால்மீகி இயற்றின ராமாயணம் 7 காண்டங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், அப்புறம் உத்தரகாண்டம். இது 7 இருக்குது. இதில் முக்கியமாக பாருங்கள், பெருமாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் வாழும்படியாக அவதாரம் செய்த நிகழ்வுகளை எல்லாம் அடக்குவது பாலகாண்டம். அதுக்கப்புறம் அடுத்தது பரதனுக்கு அரசு தந்து தான் தியாகமூர்த்தியாக ஆன நிகழ்வுகளை சொல்வது அயோத்தியா காண்டம். அப்புறம் தேவர்களுடைய சிறை மீட்க சீதை தான் சிறை புகுந்ததை சொல்லக்கூடிய பகுதி ஆரண்ய காண்டம். அப்புறம் அறத்தை நிலைநாட்டுவதற்கு வாலியை கொன்று சுக்ரீவனோடு நட்பு பூண்ட வரலாற்றை சொல்வது கிஷ்கிந்தா காண்டம். அதுக்கப்புறம் என்ன? ராமபிரானுடைய பெருமை, சீதையினுடைய பெருமை, அவருடைய பாதாதி கேச அழகு, அப்புறம் ஹனுமனுடைய பெருமை. இது அத்தனையும் அவ்வளவு அழகு. அந்த அழகான விஷயத்தை சொல்லக்கூடிய சுந்தரகாண்ட பகுதி, சுந்தரகாண்டம். அப்புறம் ராமபிரான் தீயவனான ராவணனை வென்று தான் முடிசூட்டி கொண்டு அறத்தை நிலைநாட்டிய பகுதியை சொல்லக்கூடியது யுத்த காண்டம். சரி, இது எல்லாமே வால்மீகி எழுதின அத்தனை காண்டமும் நம்ம கம்பர் எழுதியிருக்கார். ஆனால் உத்தரகாண்டம் கம்பர் எழுதவில்லை. அதுக்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வு இருக்குது. ஏன் கம்பர் உத்தரகாண்டம் எழுதவில்லைன்னு. இப்போ கம்பர் வாழ்ந்த சமகாலத்திலேயே இருந்தவர் ஒட்டக்கூத்தர்ன்றவர். ஒட்டக்கூத்தர் என்ற மிக பெரும் கவிஞர். அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு சமயம் கம்பருடைய வீட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கம்பருடைய குரல் கேட்குது. ஏன்னா கம்பர் ஏதோ ஒரு பாடல்கள் எல்லாம் சத்தமாக பாடிட்டுருக்காரு அப்படின்னு. அவர் வீட்டு வாசலில் இருந்து கூர்ந்து கவனிக்கிறார். கூர்ந்து கவனித்தால் கம்பர் அருமையான பாடல்களை சத்தமாக பாடிக்கொண்டிருக்கார். என்னன்னு பார்த்தா ராமசரித்தம் தான். அவர் எழுதின கம்பராமாயணம், அவர் எழுதின ராமகாதை, அதை சத்தம் போட்டு பாடிக்கொண்டிருக்கார், படித்து கொண்டிருக்கார். இதை கேட்ட ஒட்டக்கூத்தருக்கு புரிஞ்சிடுச்சு. என்னன்னா, வேக வேகமாக அதை கேட்டுட்டு ஓடுறாரு. ஓடின உடனே வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது, யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஒட்டக்கூத்தர். கம்பர் பார்க்குறாரு. ஒட்டக்கூத்தர் எங்கே ஓடுறாரு? தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. தன்னுடைய வீட்டுக்கு போனால் என்ன விஷயம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எடுக்கிறார். அது அத்தனையும் ஒட்டக்கூத்தர் எழுதின ராமாயணம்.
அவரும் ராமருடைய சரித்திரத்தை எழுதுகிறார். இப்போது ஒட்டக்கூத்தருக்கு என்னென்னா, கம்பர் ஏற்றி பாடி இவர் கேட்டார் இல்லையா வாசலில் நின்று, அந்த பாடல்களை அவர் எழுதின ராமாயணத்தை கேட்டுட்டு தான் எழுதின ராமாயணம் அவ்வளவு ஒப்பீடே பண்ண முடியாது, தாழ்ந்ததாக இருக்கிறதுன்னு கம்பரை பெருமைப்படுத்தி என்ன பண்ணிடுறாரு, தான் இயற்றிய ராமாயண ஓலைச்சுவடிகளை தீயிட்டு கொளுத்தி விடுகிறார். அதற்குள்ளே கம்பர் என்ன பண்ணுறார், பின்னாடியே இவர் வீட்டுக்கு பார்த்தவர் கேட்குறாரு, என்னது எதை நீ என்ன எரிக்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறார், உங்கள் பாட்டுக்கு முன்னாடி என்னுடைய பாடல்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் ஏற்றின ராமாயணத்தை எரித்து விட்டேன்றார். கம்பருக்கு ஒரே அதிர்ச்சி. எப்பேற்பட்ட பண்புள்ளவர்களாக இருக்காங்க பாருங்கள் ஒருவருக்கு அந்த காலத்தில். உடனே கம்பர் ஒட்டக்கூத்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்போது யுத்த காண்டம் வரைக்கும் தான் எழுதியிருக்கேன் ராமாயணத்தை, நான் உத்தரகாண்டம் எழுதப் போவதில்லை, நீ தான் உத்தரகாண்டம் எழுதணும்னு சொல்லிட்டு கம்பர் உத்தரகாண்டம் எழுதவில்லை. இப்பொழுது நமக்கு உத்தரகாண்டம் தமிழில் படிக்கணும்னா ஒட்டக்கூத்தர் எழுதின உத்தரகாண்டம் தான் நமக்கு இருக்கிறது. சரி, இதுபோல் சமகால புலவரான ஒட்டக்கூத்தரே கம்பரையும் கம்பருடைய கம்பராமாயணத்தையும் ராமகாதையும் புகழ்ந்திருக்கார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த கம்பராமாயணம். சரி, இதுக்கப்புறம் கம்பர் ராமாயணத்தை ஏற்றின பின்பு அதை எங்கே அரங்கேற்றினார்னு பார்க்கும்போது நம்மளுடைய திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் முதல் திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியினுடைய எதிரில் அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் கம்பர் தன்னுடைய ராமகாதையை அரங்கேற்றினார். அவர் அமர்ந்திருக்கின்ற இடப்புறம் சற்று மேலாக அமைந்திருக்கிற மண்டபத்தில் நரசிம்ம பகவானுடைய சந்நிதி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்களும் சரி, கவிஞர்கள், புலவர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அங்கே கம்பர் தான் இயற்றிய ராமகாதையை அரங்கேற்றம் செய்கிறாரு. இப்போ கம்பராமாயணத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வால்மீகி ராமாயணத்தை மூல நூலாக கொண்டு இவர் வழி நூலாக அமைத்தது தான் ராமகாதை. இதில் என்ன செஞ்சிருக்காருன்னா, வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி தழுவி எழுதியிருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத சில நிகழ்ச்சிகளை கம்பர் எழுதியிருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அதுபோலவே வால்மீகி ராமாயணத்தில் இருக்கின்ற ஒரு சில நிகழ்வுகளை நீக்கியிருக்கிறார். அது மாதிரியே வால்மீகி அமைத்திருக்கின்ற காட்சி அமைப்பு, ஒரு சில காட்சி அமைப்பை மாற்றி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் கம்பர் செய்திருக்கிறார். அதுக்கு தகுந்த காரணங்கள் இருக்குது. கம்பருடைய காலகட்டம், அவர் வாழ்ந்த நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு மீண்டும் மீண்டும் சில கருத்துக்களை ஆழ பதிய வைப்பதற்காகவும் கம்பர் இந்த மாதிரி ஏற்றிருக்கிறார். இப்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், வால்மீகியில் இல்லாத ஒரு பகுதி, உதாரணத்துக்கு ஹிரண்யகசிபு பிரகலாதன், அந்த பிரகலாதனுடைய கதை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இங்கே கம்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பிரகலாதனுடைய சரிதத்தை, ஹிரண்யகசிபனுடைய வதத்தை இங்கு சேர்த்திருக்கிறார். இப்போது இந்த பகுதி எங்கே சேர்த்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யுத்த காண்டத்தில் விபீஷ்ணன் ராவணனுக்கு அறிவுரை வழங்குகிறான். இந்த மாதிரி மற்றவருடைய மனைவியை கவர்ந்து கொண்டு வந்தது தவறு, நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக இருந்தாலும் நீ செய்தது தவறுன்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு, உன்னை விட பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன் ஒரு மன்னன் நம்ம குலத்தில் இருந்திருக்கான், அவனுடைய பேர் ஹிரண்யகசிபுன்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபனுடைய அழிவையும் அவனுக்கு எடுத்து சொல்கிறார். அப்படியாக இவ்விதமாக இந்த கம்பர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பிரகலாதன் ஹிரண்யகசிபுடைய சரித்திரத்தை, பிரகலாதனுடைய சரித்திரத்தை இங்கே கம்பராமாயணமான ராமகாதையில் சேர்த்திருக்கார். இதை கேட்டு அரங்கேற்றத்தில் இதை கேட்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள், இது வால்மீகியில் இல்லாததை நீங்கள் எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி, நாங்கள் இதை ஏற்க மாட்டோம்னு சொல்லி அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்குது. கம்பருடைய ராமாயணத்தை நிராகரிக்கிறோம்னு சொல்லி கூச்சலும் குழப்பமாக இருக்குது. அவருடைய அரங்கேற்ற சமயத்தில் பாருங்கள், கம்பருக்கே இப்படிப்பட்ட எதிர்ப்பெல்லாம் வந்திருக்கு. அந்த சமயத்தில் கம்பர் அமர்ந்திருக்கின்ற இடப்புறம் மேலே அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் நரசிம்ம பகவானுடைய சந்நிதின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நரசிம்ம பகவானுடைய சந்நிதியிலிருந்து ஒரு கர்ஜனை எழும்புகிறது. அந்த கர்ஜனையோட
இந்த கம்பர் இயற்றிய இந்த ராமாயணத்தை நான் ஏற்கிறேன்னு சொல்லி அந்த நரசிம்ம பகவானை கர்ஜிக்கிறார். ஏன்னா ஹிரண்யகசிபுவை அழித்தது யார்? பகவானுடைய நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்மரே கம்பர் இயற்றிய இந்த ராமாயணத்தை ஏற்கிறேன் என்று கர்ஜித்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் மற்ற மக்கள் அனைவருக்கும் சந்தோஷம், அவங்களுக்கு அதிர்ச்சியும் கூட. என்னடா பகவானே இதை இப்படி ஒரு கர்ஜிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்களும் கம்பருடைய ராமாயணத்தினுடைய பெருமையும் உணர்ந்தார்கள். இதுபோல் கம்பருடைய ராமாயணத்தை கம்பருக்கு சமகாலத்தில் வாழ்ந்த ஒட்டக்கூத்தர் சமகால புலவரும் ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுத்தியிருக்காரு. இறைவன் நரசிம்ம பகவானை ஏற்றுக்கொண்டிருக்கார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த கம்பராமாயணம், கம்பர் இயற்றிய ராமகாதை. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்? வால்மீகி ராமாயணம் மூல நூல், ஆதிகாவியம், அவர் வால்மீகி வைத்த 3 பெயர்கள் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வால்மீகி ராமாயணத்தினுடைய காண்டங்கள் 7 காண்டங்கள், உத்தரகாண்டம் வரை பாலகாண்டத்திலிருந்து. அதில் கம்பர் 6 காண்டம் எழுதியிருக்கார், யுத்த காண்டம் வரைக்கும். உத்தரகாண்டம் எழுதவில்லை. அதை ஏன் எழுதவில்லைன்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நரசிம்ம பகவான் எவ்வாறு கம்பர் இயற்றிய அந்த ராமகாதையை தானே ஏற்றுக்கொண்டதாக கர்ஜித்தார் என்பதையும் பார்த்தோம். இப்படி இறைவனை ஏற்றுக்கொண்ட இந்த கம்பராமாயணம், அதை நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக இன்றைக்கு நாம் பாலகாண்டத்தை தொடங்குகிறோம். இப்போது பாலகாண்டம் ஆரம்பிக்கும்போது, இந்த ராமாயணம் நூல் ஆரம்பிக்கும்போது, ராமகாதை ஆரம்பிக்கும் பொழுது அனைத்து புலவர்களுமே நூல் வெற்றிகரமாக நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதற்காக கடவுள் வாழ்த்து பாடுவது முறை. அதன்படி இந்த கம்பராமாயணம் பாலகாண்டம் அதனுடைய கடவுள் வாழ்த்தை நாம் படிப்போம். உலகம் யாவையும் தாம் உள ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இங்க உலகம் யாவையும் தாம் உள ஆக்களும், இறை வழிபாடு கடவுள் வாழ்த்தோட கம்பர் ஆரம்பிக்கிறார்னு சொல்லும்போது எந்த கடவுள் அப்படின்னு கேட்டால் இறைவன் ஒருவன்தான், மெய்ப்பொருள் பரம்பொருள் ஒன்றுதான். யார் அந்த பரம்பொருள்? யாரை பரம்பொருள்னு சொல்லுவது அப்படி பார்க்கும்போது, யாரிடமிருந்து இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றியதோ, யாரிடம் இந்த உயிர்கள் எல்லாம் நிலை பெற்றிருக்கோ, மீண்டும் யாரிடம் இந்த உயிர்கள் அனைத்தும் ஒடுங்குகிறதோ அவர்தான் பரம்பொருள், ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொல்வது இங்கே வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற ஈஸ்வரன்ற வார்த்தை. நம்ம சிவபெருமான் எடுத்துக்கூடாது. சிவபெருமானையும் ஈஸ்வரனாக வழிபடலாம், விஷ்ணுவையும் ஈஸ்வரனாக வழிபடலாம். இங்கே ஈஸ்வரன் என்பது என்னது? யார் இந்த உயிர்களை தன்னிடமிருந்து தோற்றுவித்து தன்னிடமே நிலை பெறச் செய்து மீண்டும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறாரோ அவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன்ற வார்த்தையை இங்கே என்ன சொல்கிறார்? அவர்தான் எங்களுக்கு தலைவர். அப்போ நாம் யாரிடம் சரணாகதி அடையணும்? அந்த ஈஸ்வரனிடத்து, அந்த தலைவனிடத்து. இப்போது ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை புலப்படுத்தும்படியாக கடவுள் வாழ்த்திலேயே இங்கே சரண் நாங்களே என்கின்ற சரணாகதி தத்துவத்தை வைத்து இந்த முதல் பாடலை கம்பர் இயற்றியிருக்கிறார். பார்ப்போம். இந்த இறைவனை பற்றிய விஷயங்களை உபனிஷத்தில் வேதத்தினுடைய மையப்பகுதினா கருப்பொருளாக விளங்குகின்ற உபனிஷத், அந்த உபனிஷத்துலேயும் ஈஸ்வரனை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? இதே கருத்துடைய மந்திரம்தான். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிவிஷந்தி. உலகம் யாவையும் தாம் உள ஆக்களும், தானே உள ஆக்கினார். அப்படின்னா நடத்தோம்னா உள்ளத்திலிருந்து ஆக்கினார் சொல்லும்போது சங்கல்பத்திலேயே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். உள ஆக்கல்னா இருப்பதை அவர் வேறொன்றாக மாற்றினார் அப்படின்னு சொல்லலாம். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தல், மீண்டும் தன்னிடத்திலேயே நிலை பெற்று இருக்கச் செய்வதும், நீக்கலும் மீண்டும் அதை ஒடுக்குகின்றார் தன்னிடத்திலேயே. இதை எப்படி செய்கிறாரா? நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். இதை தங்கு தடையின்றி எல்லையற்று தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்.
குற்றங்குறை இல்லாமல் விளையாட்டாக, அதே போல் ரொம்ப 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 சுலபமாக, விளையாட்டு என்பது இங்கே ரொம்ப சகஜமாக இயல்பாக, எந்தவித முயற்சி பிரயத்தனம் கடினம் கஷ்டம்னு சொல்லலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பாக நம்மளால் ஒரு சின்ன ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு அது மிகப்பெரிய முயற்சி தேவைப்படுது. அந்த மாதிரி கடினமான முயற்சியெலாம் இல்லாமல் விளையாட்டாகவே இயல்பாக சகஜமாக இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். யார்? அவர் யாருன்னா தலைவர், அதாவது ஈஸ்வரன். நாம் என்ன செய்யணும்? அன்னவருக்கே நாங்கள் சரண், அன்னவருக்கே சரண் நாங்களே, அவரிடம்தான் நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்று இந்த கடவுள் வாழ்த்தோடு கம்பர் இந்த ராமகாதையை தொடங்குகிறார். இப்போது காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது சில இலக்கணங்கள்லாம் இருக்குது அதுக்குன்னு. முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா எந்த இடத்துல அந்த கதை நிகழ்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நதி இருக்கும், அந்த நதியை பற்றி சொல்லுவாங்க. சரி, அதுக்கும் முன்னாடி கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நூல் ஏற்றுகின்ற ஆசிரியர் அவை அடக்கம் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. அது என்ன பண்ணுறாருன்னா, அதில் தான் ஏற்றி அரங்கேற்றம் செய்கின்ற அங்கே இருக்கக்கூடிய அவை இருக்கு இல்லையா, அந்த அவைக்கு முன்பு தன்னடக்கமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். தன்னை தாழ்த்தி கொண்டு அங்கு அவையில் அமர்ந்திருப்பவர்களை உயர்த்தி தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற ஒரு அழகான பகுதி தான் அது, அவை அடக்கம். அந்த பகுதி வருது. அதில் நம்ம ஒரு 2 பாட்டு பார்க்க போகிறோம். இப்போது பாலகாண்டம் பார்த்திங்கன்னா 1300 பாட்டுக்கு மேலே இருக்குது. நம்ம அதிலிருந்து தேர்ந்தெடுத்த பாடல்களை கதையோட்டம் மாறாமல், ஆரம்பத்திலேருந்து பாலகாண்டம் முடிகிற வரைக்கும் கதையோட்டம் மாறாமல், அதே சமயத்தில் தேர்ந்தெடுத்த பாடல்கள் உயர்ந்த பண்புகள் நிறைந்த பாடல்கள், வேல்யூஸ் இருக்கக்கூடிய பாடல்கள், வேதாந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். சரிங்களா? கடவுள் வாழ்த்து முடிஞ்சது. அடுத்து அவை அடக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டு ரொம்ப 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 அழகான உருவகம் படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு அதில் கம்பர்? இந்த ராமரை பார்க்கடலாகவும் தன்னை ஒரு பூனையாகவும் உருவப்படுத்துகிறார். அதாவது ஒரு பூனை பால் குடிக்க ஆசைப்பட்டால் பரவாயில்ல, பார்க்கடலையே குடிக்க ஆசைப்படலாமா? சரி, பார்க்கடலில் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் பரவாயில்ல, மொத்த பார்க்கடலையுமே குடித்து முடிக்கணும்னு ஆசைப்படலாமா? அது மாதிரி கம்பரிங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி ஒரு பூனை பார்க்கடலையே குடிக்க ஆசைப்பட்டதோ, ஆனால் அது இயலாத காரியமோ, அதற்கான ஆற்றலோ சக்தியோ அந்த பூனைக்கு இல்லையோ, அதுபோலவே ராமருடைய சரித்தமான பார்க்கடலை நான் என் ஆற்றலை உணராமல் என்ன பண்ணுறேன், முழுவதுமாக இயற்றுவதற்கு நான் முயன்றிருக்கிறேன் அப்படின்னு தன்னை சிரமப்படுத்தி கொள்கிறார். ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலை படிச்சிருவோம். ஓசை பெற்றுயர் பாட்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்று இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. மிக உயர்ந்த அரசாட்சி செய்த ராமனுடைய கதை, அந்த கதையை போய் நான் என்ன பண்ணுறேன், ஆசை பற்றி அறையலுற்றேன். இது என்னுடைய ஆற்றல்னால் செய்தேன்னு சொல்லக்கூடாது, அது என்னுடைய ஆசை. என்னோடய ஆற்றல் எப்படிப்பட்டது நான் அதை பற்றி யோசிக்கலை. அதுக்கு உதாரணம் என்ன, பூனை ஆசைப்பட்டது போல். பூனை எதுக்கு ஆசைப்பட்டது? ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, மிகப்பெரிய அலைகளை உடைய ஓசைகளை உடைய பார்க்கடல் அங்கு அடைந்து ஒரு பூசை அந்த பார்க்கடல் முழுவதையும் முற்றவும் நக்கு புபுக்கென நக்கி 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 முழுவதுமாக முடித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல நானும் ராமருடைய சரிதத்தை இயற்றுவதற்கு ஆசைப்பட்டேன் என்று அவை அடக்கத்தில் ஒரு பாடலில் தன்னை தாழ்த்தி சொல்லிக்கொள்கிறார். அடுத்து என்னென்னா, நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதனுடைய பலன் எப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். அதனுடைய பலன் வேணும்னு ஆசைப்படுவோம் தானே. இங்கே கம்பர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு என்ன பலன் வேணும்னு நினைக்கிறார் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமான பாடல். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும்
இது இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே. நான் எதுக்கு இந்த ராமகாதை எழுதுகிறேன் அப்படின்னாக்க, வையம் என்னை இகழவும், இந்த உலகம் என்னை தூற்றுவதற்கும், மாசு எனக்கு எய்தவும், எனக்கு இகழ்ச்சி, எனக்கு கெட்ட பெயர் வந்து சேரவும். இது இயம்புவது யாதெனின், யாராவது ஒரு செயல் இதுக்காக செய்வாங்களா? ஒரு செயல் செஞ்சோன்னா இந்த உலகம் என்னை திட்டட்டும், எனக்கு இந்த உலகம் என்னை இகழட்டும்னு செய்வோமா? நமக்கு பெருமை வரணும், பேரும் புகழ் வரணும்னு செய்வோம். ஆனால் கம்பர் சொல்கிறாரு, என்னை இந்த உலகம் இகழட்டும், எனக்கு கெட்ட பெயரெல்லாம் வந்து சேரட்டும், பரவாயில்ல அப்படின்றார். இது ஏம்போது யாதெனின், இது எல்லாத்தையும் வரும்னு தெரிந்து நான் இதை செய்கிறேன். ஏனென்றால் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே. தெய்வமாக்கவி புலமையினோர் என்னது? பொய்யில்லாத உயர்ந்த கேள்வி அறிவு ஞானத்தை உடைய புலமையினோர் புலவர்கள், அதிலும் முக்கியமாக தெய்வமாக்கவியான வால்மீகியினுடைய பெருமையை தெரிவிக்கவே. வால்மீகி எழுதின மூல நூல் ராமாயணம் இல்லையா? இப்போ தான் எழுதினாக்க என்ன செய்வாங்களாம்? என்ன 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 தெரிய வரும் இந்த உலகத்துக்கு? எப்பேற்பட்ட கவிஞர், தெய்வமா கவிஞராக இருக்கின்ற வால்மீகி உயர்ந்த கவிகளை எழுதியிருக்கிறாரு. அதை போய் இந்த கம்பர் வந்து இப்படி ஒரு சாதாரணமான ஒரு கவிதையில் எழுதியிருக்காரு அப்படின்னு வால்மீகியினுடைய பெருமை தெரியணும் அப்படின்னாக்க நானும் ராமாயணம் எழுதணும், அப்போ தான் வால்மீகியினுடைய பெருமை தெரியணும் அப்படின்னு அவை அடக்கத்துக்காக ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார் இந்த பாடலை. எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகு பாருங்கள். உயர்வு நவிர்ச்சி அணின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது தாழ்வு நவிர்ச்சி அணி போல் இருக்குது. தன்னை தாழ்த்தி கொள்கிறாருங்க ரொம்ப அழகாக. எனக்கு என்ன வேணால் சொல்லட்டும் இந்த உலகம் அப்படின்னா, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, நிழலினுடைய பெருமை வெப்பத்தில் தான் தெரியும், வெயிலில் தான் தெரியும்வாங்க நிழலினுடைய பெருமை. அது மாதிரி ஒரு சின்ன கோடு இருக்குது, அதை பெரிய கோடு ஆகணும்னா அதை விட சின்ன கோடு வரையணும்வாங்கள்ல, அதுபோல் வால்மீகி என்கின்ற ஒரு ராமாயணம் இருக்குது, அதனுடைய பெருமை தெரியணும்னா நானும் ராமாயணத்தை ராமகதை ஏற்றுகிறேன், அப்போ தான் என்னுடைய தாழ்மை புரியும், வால்மீகியினுடைய பெருமையும் புரியும் என்று அவை அடக்கத்திலிருந்து 2 பாடல் பார்த்துருக்கோம். சரிங்களா? கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் நம்ம பார்த்தது. அங்கே கம்பர் ஏற்றின பாடல்கள் நிறைய இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்த பாடல்களில் கடவுள் வாழ்த்து ஒன்று பார்த்தோம். அது யாரிடத்து நம்ம சரணடைய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவதாக அமைந்திருக்கு. ஈஸ்வரனிடத்து. அவர் தான் தலைவர். யாரோ தலைவர்னு யாரையோ போய் சரணடையாத, ஈஸ்வரன் தான் தலைவர். இறைவனுடைய உறவு தான் நமக்கு என்றும் எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்பது. அவர்தான் தலைவர், நாம் அவரிடம்தான் சரணடைய வேண்டும். அடுத்தது என்னது? அவையடக்கமாக 2 பாடல்கள் மூலமாக தன்னுடைய தாழ்மையையும் வால்மீகியினுடைய பெருமையையும் அந்த அவையில் உள்ளோர் முன்பு வெளிப்படுத்துகிறார். அடுத்து என்னது? கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் முடிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த கதை நடக்கக்கூடிய இடம், அந்த இடம் ஒரு இடம்னு சொன்னால் அங்கே எது முக்கியம்னு பார்த்தா, அந்த காப்பியத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நதி தான் முக்கியம். அந்த நதிக்கரையோரமாக தான் மக்கள் வாழ்வார்கள். அப்போது ஒரு நாட்டு மக்களுக்கு நீர் தான் எவ்வளோ முக்கியம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு இடத்தை வந்து நகர்ப்புறமாக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தான் முதல்ல அழிக்கிறாங்க பாருங்கள். அதை அழிக்கிறாங்க. குளம், குட்டைகள், ஆறு இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அழிச்சிட்டு நகரமாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நகரம் உருவாக வேண்டியது எது? அந்த நகரத்துக்கு எது முக்கியம்? நதியும் நீர்நிலைகளும் தான். அதுபோல் சரையு நதி ஓடுகின்ற அந்த பகுதியை நமக்கு இங்கே அதனுடைய பெருமையை சொல்கிறார். இங்கே அந்த சரையு நதியை எப்படி புகழார் பாருங்களேன். நம்ம பார்த்தோம், நம்ம பார்க்கக்கூடிய பாடல்கள் வந்து உயர்ந்த வேதாந்த கருத்துக்களும் உயர்ந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களுமாக உள்ள பாடல்களை தேர்ந்தெடுத்து பார்க்குறோம் நம்ம இல்லையா?
அப்படி சொன்னோம் இல்லையா, அதுக்கு உதாரணமாக வேதாந்த கருத்துக்கள் அடங்கிய கருத்துக்களை உடைய பாடல்களை இப்போ பார்க்க போகிறோம். அந்த வேதாந்த கருத்தை நதிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். முதல்ல நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கர்ம பலன் விதி எல்லாமே விதிப்படி நடக்கும். அப்படி சொல்லும்போது விதின்றது என்னமோ நம்ம பிரம்மன் எழுதின தலைவிதி, நமக்கு இஷ்டத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு அவர் எழுதுவார் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்படி இல்லை, நம்மளுடைய கர்ம வினைகள், நாம் செய்த கர்மம், அதற்கான பலன். சரியா? அதற்கான பலன் என்னவோ அது நிர்ணயிப்பது தான் விதி. சரிங்களா? அதுதான் விதி. இங்கே என்ன சொல்கிறாரு, எப்படி ஒரு விதியானது ஒரு மனிதனை அவன் செய்த கர்ம பலனாக அவனை என்ன பண்ணுமா, வெவ்வேறு நிலைகளில் கொண்டு போய் செலுத்தும். அப்படின்னா 4 வகையாக இருக்கின்றது இந்த உயிர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரகதி, விலங்கு கதி, மனித கதி, தேவகதி. அதாவது தன் செய்த கர்ம பலன்படி ஒரு மனிதன் என்னவாகலாம் ஆகலாம், உயர்ந்த பிறப்பாக தேவகதி அடையலாம், மனித பிறவி அடையலாம், இல்லை தாழ்ந்த நிலையில் உள்ள விலங்குகளாகவும் தாவரங்களாகவும் பிறக்கலாம். இப்படி அவன் மாறி 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 தன் பிறப்பெடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? அவனுடைய கர்ம வினை. அதை தான் விதின்னு சொல்கிறாங்க. இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு இதை எங்கே சொல்கிறாருன்னா, சரையு நதிக்கு இந்த விதியை ஒப்பிடுறார். எப்படி இந்த விதி தான் என்ன பண்ணுது, இந்த ஜீவனை தேவகதியிலையும் மனித கதியிலையும் விலங்கு கதியிலையும் தாவர கதியிலையும் வெவ்வேறு நிலைகளில் கொண்டு போய் சேர்க்கிறது. அதுபோல் இந்த நதி, சரையு நதி என்ன பண்ணுதான், இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு 4ஆக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த பகுதிகள், குறிஞ்சி முல்லை காடுகளும் காடுகள் சார்ந்த பகுதிகளும், மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும், நெய்தல் சொல்லும்போது கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும். இப்படி இருக்கு இல்லையா? இந்த நதி உருவாகுவது எங்கன்னா மலையிலிருந்து தான். அப்படி குறிஞ்சி நிலத்திலிருந்து தோன்றிய அந்த நதியானது அடுத்து எங்கே வரும்? முல்லைக்கு வரும். முல்லைக்கு வரும்போது என்ன பண்ணுமா, குறிஞ்சியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அங்கு மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் இங்கே முல்லை நிலத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும். எப்படி விதி ஒரு ஜீவனை மனித பிறவியில் கொண்டு வந்து சேர்க்கிறது, இல்லை தேவ பிறவியில் கொண்டு வந்து சேர்க்கிறது, அதுபோல் இந்த சரையு நதி குறிஞ்சியில் தோன்றி முல்லைக்கு வரும்போது குறிஞ்சி நில பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து முல்லையில் சேர்க்கும். அப்புறம் மருத நிலம் அடுத்து என்னது, முல்லையிலிருந்து மருதத்துக்கு போகுதில்ல, அந்த மருத நிலத்தை அங்கே எது கொண்டு போய் சேர்க்கும், முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் மருதத்தில் சேர்த்துவிடும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நெய்தல். அந்த நெய்தலில் மருதத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நெய்தலில் சேர்த்து விடும். அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு தன்மையாக இருக்கின்ற நிலத்தை வேறொரு தன்மையாக உள்ள நிலமாக மாற்றி விடுகிறது. எது? இந்த சரையு நதி. எது போன்று? இந்த விதி போன்று. விதி எப்படி இந்த ஜீவனை பல்வேறு கதிக்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ, இந்த நதியும் நதியினுடைய வேகமும் ஒரு நிலப்பகுதியை வேறொரு நிலப்பகுதியாக மாற்றுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வேறொரு நிலப்பரப்பு கொண்டு போய் சென்று அடைய செய்கிறது. அந்த பாட்டை படிச்சிருவோமா? இப்போ முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புள்ளிய நெய்தல் தன்னை பொறு அரு மருதமாக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடைத்தடு மாறும் நீரால் செல்லுறு கதியின் செல்லும் வினை எனச் சென்றதன்றே. செல்லுறும் கதியின் எல்லையில்லாத பொருட்கள் எல்லாம், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இடைத்தடுமாறும் நீரால், இந்த நதி செல்கின்ற வேகத்தினால என்ன பண்ணுமா, செல்லுறு கதியின் செல்லும் வினை என, வினை தன் வினைக்கு தகுந்த ஒரு ஜீவன் செய்கின்ற வினைக்கு தகுந்தது போல அவனை ஒவ்வொரு கதியில் கொண்டு போய் சேர்ப்பது போல எல்லையில்லாத பொருட்களை கொண்டு போய் வெவ்வேறு இடங்களில் சேர்க்கிறது. எப்படி? முல்லையை குறிஞ்சியாக்கி, முல்லை பகுதி என்னது? காடுகளும் காடு சார்ந்த இடமும். அங்கு மலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே கிடைக்குதான். இப்போ
முல்லையில் காடு பகுதியில் என்னென்னா இந்த நதி பண்ணுற வேலை முல்லையை குறிஞ்சியாக்கி அப்புறம் மருதத்தை முல்லையாக்கி. மருத நிலம்ன்றது என்னது? வயலும் வயல் சார்ந்த பகுதி. அங்கே என்ன கிடைக்குது? முல்லை நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மருதத்தில் கிடைக்குது. எது காரணம்? இந்த நதி காரணம். இந்த ஜீவனும் எப்படி விலங்கு பிறப்பு எடுக்கிறான்? அவனுடைய விதி தான் காரணம், வினை காரணம், வினைப்பயனால் தான் செய்த கர்மம் அதற்கான பலனாக இப்படி நடக்குது. அதுபோல் சரையு நதிக்கும் விதியும் ஒப்பிட்டு ஊமை கொடுத்து ரொம்ப அழகாக இந்த நதியினுடைய வேகத்தை நமக்கு எடுத்து காட்டுறார். அடுத்து சனாதன தர்மத்தில் இந்த கர்மவினை பயன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா, அது மாதிரியே நம்மளுடைய இறை தத்துவமும் சனாதன தர்மத்தில் இறைவன் ஒருவன் தான், பரம்பொருள் ஒன்று தான், மெய்ப்பொருள் ஒன்று தான். அந்த ஒரே மெய்ப்பொருளை வெவ்வேறு விதமான சமயத்தவர்கள் வெவ்வேறு வடிவங்களில் வழிபடுகிறார்கள். இந்த விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு? நதியோடு ஒப்பிடுறார். எப்படி விதியை நதியோடு ஒப்பிட்டாரோ இங்கே இருக்கக்கூடிய இறை தத்துவம் பரம்பொருளையும் நதியையும் இங்கே ஒப்பிடுறார். ஒப்பிட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அந்த பாட்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி பரம்பொருள் மெய்ப்பொருள் ஒன்றோ, வேதாந்தத்தில் பிரம்மம் ஒன்று, அந்த ஒரே பிரம்மம் தான் என்ன ஆகுதுன்னா மாயோடு சேர்ந்து வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறது, வெவ்வேறு இறைவனாக ஆகிறது. அது என்ன பண்ணுறாங்க? பல்வேறு சமயத்தவர்கள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பெயரை கொண்டு அந்த இறைவனை பலவாறாக வழிபடுகிறார்கள். ஆனால் அதுக்கு மூலமாக இருக்கின்ற இறை தத்துவம் ஒன்று தான். அதுபோல் சரையு நதி ஒன்று தான். ஆனால் அதுவே என்ன ஆகுதான், தான் போகின்ற இடங்களை பொறுத்து சிற்றாறு, கால்வாய், ஏரி, குளம் என்று வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறது. எப்படி ஒரே பரம்பொருள் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு சமயத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த வடிவத்தில் எந்த பெயரில் அந்த இறைவனை வழிபட்டாலும் அவர்கள் வழிபடுகின்ற அந்த இறைவன் ஒருவன் தான். அப்படின்னா இப்போ சிவபெருமான் சைவம், விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைணவம், அப்புறம் சக்தியை வழிபடக்கூடிய சாக்தம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரியம், சூரியனை வழிபடக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா. இதுபோல் 6 சமயத்தவர்கள் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்குதுன்னு சொன்னாக்க, இப்போது அந்த ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு படித்துறை போல் ஒவ்வொரு படித்துறை அந்த படித்துறையில் இறங்கி அவங்க சிவனை வழிபட்டாலும், விஷ்ணுவை வழிபட்டாலும், சக்தியை வழிபட்டாலும், விநாயகரை வழிபட்டாலும், முருகப்பெருமானை வழிபட்டாலும், சூரியனை வழிபட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூரியன், முருகப்பெருமான், விநாயகர் அத்தனைக்குள்ளே இருக்கக்கூடிய இறை தத்துவம் ஒன்று, பரம்பொருள் ஒன்று தான். அது மாதிரி சிற்றாறு, கால்வாய், ஏரி, குளம்னு எந்த நீர் வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரையு நதி என்கின்றது அந்த ஒரே சரையு நதி தான். ஒரு நதி நீர் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த போல வெவ்வேறு பெயரையும் வடிவத்துக்கு தகுந்தபடி பெயரையும் வடிவத்தையும் பெறுகிறது. அதுபோல் ஒரே பரம்பொருள் வெவ்வேறு சமயத்துக்கு தகுந்தபடி வெவ்வேறு வடிவங்களையும் பெயர்களையும் பெற்று அந்தந்த சமயத்தவர்கள் வழிபட்டாலும் அது ஒரே பரம்பொருள் தான். அந்த பாட்டை படிக்கலாமா? இப்போ கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்ததன்றே. அப்படின்னா கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம். கல்லுன்னு சொல்லும்போது இங்கே இமயமலைன்னு வச்சுக்கலாம். அந்த மலை பிரதேசத்தில் பிறக்கின்ற நதியானது பிறந்து போய் பல்வேறு இடங்களை கடந்து கடைசியில் கடலில் கலக்கின்றது இல்லை. அந்த கடலில் கலப்பதற்கு முன்பு என்ன ஆகுது, துறைதோறும் பல இடங்களில் அந்த நதி போகுது இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, படித்துறை அமைக்கிறாங்க சில பேர். அதிலிருந்து கால்வாய் வெட்டுகிறார்கள், சிற்றாராக பிரியுது, அதுக்கப்புறம் ஏரி ஆகுது, குளமாகுது. இப்படி எல்லாம் துறைதோறும் பரந்த சூழ்ச்சி எங்கும் வியாபித்திருக்குல்ல. அதுபோல் என்னாகுதான், இந்த நதி இப்படிலாம் ஆகுது போல் எல்லையில் மறைகளாலும்
இயம்பாரும் பொருள் இது. எல்லையில்லாத மறைகள், அந்த மறைகளால் கூட அந்த பரம்பொருள் இதுதான் என்று சுட்டிக்காட்ட முடியாத அரிய பரம்பொருள் வாக்கு மனத்தினால அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டு மறைகளாலும் பரம்பொருள் இது என்று காட்ட கடினமாக உள்ள அந்த பரம்பொருள் ஒன்று என்ன ஆகுதான், தொல்லையில் ஒன்றையாகி ஒன்று தான் அது. அதுவும் என்ன ஆகுது, அந்த ஒரே பரம்பொருள் பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல பல்வேறு சமயங்களும் அந்த பரம்பொருளை ஒவ்வொரு பெயர் சொல்லி ஒவ்வொரு வடிவங்கள் மூலமாக அணுகுகின்றது. அவர்கள் வெவ்வேறு பெயரில் வெவ்வேறு வடிவத்தை அணுகினாலும் அவர்கள் அணுகக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன்று தான். அது மாதிரி இந்த நீர்நிலைகள், அது ஆறு, சிற்றாறு, கால்வாய், ஏரி, குளம் போன்ற பல்வேறு நிலைகளில் அணுகப்பட்டாலும் அவர்கள் எல்லாருமே அணுகுகின்ற மூலப்பொருள் சரையு நதி ஒன்று தான். அதுதான் இப்படி எங்கும் வியாபித்திருக்கு. எப்படி பரம்பொருள் ஒன்று தான் எல்லா சமயத்தவரும் வழிபடக்கூடிய பல்வேறு வடிவங்களில் வியாபித்திருப்பது போல இந்த சரையு நதியும் பல்வேறு வடிவங்களில் வியாபித்திருக்கிறது அப்படின்னு முதல்ல சரையு நதியோட வினைப்பயன் அதை ஒப்பிட்டார். அடுத்து சரையு நதியை பரம்பொருளோடு ஒப்பிட்டு இந்த ஆற்றுப்படலம், முதல்ல கடவுள் வாழ்த்து, அப்புறம் அவையடக்கம், அதுக்கப்புறம் ஆற்றுப்படலம், இப்படி தான் ஒரு காப்பியம் அமைக்கப்படணும். அதுக்கப்புறம் அந்த ஆறு இருக்கின்ற நகரம் அயோத்தி மாநகர் இருக்கு இல்லையா, அந்த அயோத்தி மாநகரனுடைய பெருமையை சொல்கிறார் அடுத்து. ஓகே, அந்த அயோத்தியினுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம பல்வேறு புண்ணிய கர்மங்கள் செய்து நிறைய புண்ணியம் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக சொல்லுவாங்க. சேர்த்துட்டு சரி என்ன பண்ணும் அந்த புண்ணியம், நம்மளை பல்வேறு உயர்ந்த லோகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி, இருப்பதுலேயே மிக உயர்ந்த லோகம் எது அப்படின்னு சொன்னால் வைகுந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. வைகுந்தம், விஷ்ணு வழிபடக்கூடியவர்கள் வைகுந்தம்னுவாங்க, சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் கைலாயம்னுவாங்க. இது மாதிரி ஆனால் உயர்ந்த லோகங்கள், அந்த ஈஸ்வரனுடைய லோகங்கள், பிரம்மலோகம்னு வச்சுக்கலாம், வேதாந்தத்தில் சொல்லுகின்ற பிரம்மலோகம். இப்படி ஒவ்வொருத்தரும் பல்வேறு விதமான உபாசனைகள் கர்மங்கள்லாம் செய்து உயர்ந்த லோகங்களை அடைந்தாலும் அனைத்து லோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களும் கூட என்ன பண்ணுவாங்களாம், இந்த அயோத்தியில் பிறக்கணும்னு தான் விரும்புவார்களாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த அயோத்தி மாநகர். அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் இருக்குது, அந்த பல்வேறு மொழிகள்லேயும் சிறந்து விளங்குகின்ற கவிஞர்கள், அவர்கள் அனைவருமே இந்த அயோத்தி நகருடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்கு கஷ்டப்படுகிறாங்க. அவர்களாலும் வார்த்தைகளால் அயோத்தியினுடைய பெருமையை வெளிப்படுத்த முடியவில்லை. அவ்வளவு உயர்ந்த பெருமை வாய்ந்தது இந்த அயோத்தி நகரம். ரெண்டு விஷயம், ஒன்று, எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடிய சிறந்த கவிஞர்களால் கூட இந்த அயோத்தியினுடைய பெருமையை வார்த்தைகளால் விளங்க வைக்க முடியவில்லை. ரெண்டாவது என்ன, உயர்ந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செய்து வைகுந்தம் வரைக்கும் மீளாத நகரம், மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை, அப்படிப்பட்ட வைகுந்தம் சென்று அடைந்தவர்களும் அயோத்தியில் பிறக்கணும்னு விரும்புவாங்களாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த அயோத்தி நகரம். அந்த பாட்டை இப்போ படிக்கலாங்களா. செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும். செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருள், அழகாக செம்மையாக இனிமையாக சேர்த்த வார்த்தைகளை கொண்ட ஆழமான கருத்துக்களுடைய சொற்களை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த கவிஞர்கள் அனைவரும், எல்லா மொழிகளிலும் இவங்களெல்லாம் சொல்லிட்டு வடலூர் முனிவரும் புகழ்ந்தது யாருன்னா வால்மீகியை தனியாக சொல்கிறார். ஏன்னா இந்த ராமாயணத்துக்கு ஆதி காவியம், முதல்ல இந்த ராமருடைய சரித்திரத்தை இதிகாசமாக செய்தது யார், வால்மீகி தான். அதை முதல் நூலாக கொண்டு தான் மற்ற மொழிகள், எல்லா மொழிகள்லேயும் இருக்கக்கூடிய சிறந்த கவிஞர்கள் அவர்களும் இந்த ராமாயணத்தை ஏற்றினார்கள், ராமச்சரிதத்தை ஏற்றினார்கள். அவர்களாலும் கூட
எல்லாராலும் புகழப்பட்டது இந்த அயோத்திமா நகரம். அதுக்கப்புறம் என்னது, வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம். வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும், எந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களும் அங்கு சென்ற அவர்களும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர், வைகுந்தம் மிக கடுமையான தவங்கள் செய்து மீண்டும் பிறப்பெடுக்காத வைகுந்தம் சென்றவர்களும் கூட இழிவதற்கு அருத்தி புரிகின்றது. இங்கே பிறக்க மாட்டோமான அவர்களும் ஆசைப்படுகின்ற அளவுக்கு புகழ் வாய்ந்தது அயோத்திமா நகரம் அப்படின்னு அயோத்தியினுடைய புகழையும் இங்கு கம்பர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து நகரப்படலத்தில் நம்ம அயோத்தியினுடைய பெருமையை பார்த்தோம். அடுத்து என்னது, அதே அயோத்தியை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்துகிறார் பாருங்கள், எதனோட எல்லாம் ஒப்பிடுறார் பாருங்கள். ஒப்பிட்டு இதை இது 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 இவ்வளவு சிறப்பான பொருட்களோடு ஒப்பிட்டாலும் இதை விட தனித்துவம் வாய்ந்த பெருமை மிக்கது அயோத்திமா நகரம். அது ஒப்புவமை அற்ற, அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமை வாய்ந்த அயோத்தி நகரம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. எதோடெல்லாம் ஒப்பிட்டு முதல்ல பார்க்குறாருன்னு பார்ப்போம். நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறை நெடு மங்கள நானோ இலகு பூண் முளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகட்கு இனிய மலர்கொலோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையுளோ யாதென உரைப்பாம். சரி, போன பாட்டில் பல்வேறு தவங்கள் செய்து பல்வேறு உயர்ந்த லோகங்களுக்கு செல்கின்ற அத்தனை பேருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நகரம் அயோத்திமா நகரம். அங்கே பல்வேறு நகரங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, மேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் சொல்லுவாங்க. பூஹு புவக சுவக மக ஜனக தபக சத்தியம், இது மேல் உலகங்கள். கீழ் உலகங்கள் அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல பாத்தால மகாத்தல, இதெல்லாம் கீழ் உலகங்கள். இத்தனை லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுமே இங்கே பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க தானே. அப்படிப்பட்ட அயோத்தி நகரை இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலமகள், இந்த பூமாதேவி பூமி பிராட்டி இருக்காங்க, அந்த பூமி பிராட்டினுடைய முகமோ இந்த அயோத்தி நகர். அப்படின்னா ஒரு உடல் எடுத்துட்டோன்னா அந்த உடல்லையே முகம்தான் முக்கியமானது. முகமே இல்லாமல் உடல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அது வேறு பேர் சொல்லுவாங்க. அப்போ முகம்தான் ஒரு உடலுக்கு அழகு. அதுபோல் இந்த நிலமாகிய உடலுக்கு முகம் போன்றவளோ இந்த அயோத்திமா நிலமகளுடைய முகமோ அப்படின்னு அயோத்திமா நகரை ஒப்பிட்டு, அந்த முகம் எப்படி முக்கியமோ அந்த முகத்திலையும் முக்கியமாக இருக்கக்கூடியது என்னது, மங்களகரமாக இருக்கக்கூடியது திலகம். அந்த மங்களத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய திலகமோ, அந்த முகத்தையும் அழகு சேர்க்கக்கூடிய திலகமோ, இல்லைன்னா அந்த முகத்துக்கும் முக்கியமான உறுப்பு எது அப்படின்னு பார்த்தா கண். அந்த கண்ணோ பூமி பிராட்டியினுடைய முகமோ, அவள் நெற்றியில் வைக்கின்ற திலகமோ, இல்லை அவளுடைய கண்ணோ. அப்படி இல்லை என்றால் நிறை நெடு மங்கள நானோ, இல்லைனா அந்த தாலி கொடியோ. அதுனா நிறை நெடு மங்கள நான். மற்ற ஆபரணங்கள் எல்லாம் இட்டாலும் அந்த தாலி கொடி தான் மற்ற ஆபரணங்களை எல்லாமே எல்லாத்துக்கும் சக்தி கொடுப்பது. இந்த மங்கள நாள் இல்லைன்னா மற்ற ஆபரணங்கள் அர்த்தமற்றதாக ஆகிவிடும். அப்போது மற்ற ஆபரணங்களுக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களுக்கும் பொருள் சேர்ப்பது, நிறை தன்மை கொடுப்பது இந்த மங்கள நான். அது போன்ற நிறை நெடு மங்கள நானோ. அப்படி எது, இந்த அயோத்தி நகர், இந்த பூமி பிராட்டியினுடைய மங்கள நானோ. இல்லைனா இலகு பூண் முளைமேல் ஆரமோ, அவள் கழுத்தில் அணிந்திருக்கின்ற மிக உயர்ந்த ஆபரணமோ, ஆரம மாலையோ, உயிரின் இருக்கையோ, எல்லா உயிர்களுடைய இருப்பிடமோ, எல்லா உயிர்களுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியதோ இந்த அயோத்தி மாநகரம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், அந்த பூமி பிராட்டியினுடைய உயிரினுடைய இருக்கக்கூடிய இடமும் அப்படி சொல்லலாம். அப்புறம் என்ன, திருமகட்கு இனிய மலர்கொலோ. இப்போ பூமி பிராட்டியை சொல்லியாச்சு, விஷ்ணு பகவானுக்கு பூமி பிராட்டி, அடுத்தது திருமகள் லக்ஷ்மி தேவி. அந்த திருமகட்கு இனிய மலர்கொலோ, திருமகள் வீட்டிருக்கக்கூடிய 1000 இதழ்களை உடைய தாமரை மலரோ. அதற்கு ஒப்பிடலாமா இந்த அயோத்தி மாநகரை? இல்லைன்னா என்ன, அடுத்தது மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ. அந்த திருமால் பகவான் விஷ்ணு
தான் அணிந்திருக்கக்கூடிய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய மணிகள் கொடுத்த மாலைகள் எப்படி இருக்கும்? மிக உயர்ந்தது தானே. அந்த உயர்ந்த மணி மாலைகளை அதை விடவும் உயர்ந்ததான ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாப்பாங்கல்ல, அதுபோல் அந்த பெட்டியோ இந்த அயோத்தி மாநகரம். அதுக்கப்புறம் வானோர் உலகின் மேலுலகோ, தேவலோகத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய உலகின் மேல் உலகோ அப்படின்னா இதுதான் வைகுந்தம். இந்த இடத்துல அந்த எல்லா வானுலகத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய வைகுந்தமோ இந்த அயோத்தி மாநகரம். அப்படி இல்லைன்னா கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாரு? இருக்கிறதுலையே சிறப்பானதை சொல்லி தான் முடிப்பாங்க அந்த கருத்தை. அது மாதிரி ஊழியின் இறுதி உரையுளோ யாதென உரைப்பாம். என்ன அர்த்தம்? இந்த எல்லா உயிர்களையும் உலகங்களையும் ஒடுக்கி எங்கே வைப்பாராம் பகவான்? தன்னுடைய வயிற்றுக்குள்ள. அது மாதிரி இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் ஊழி காலத்தில் தனக்குள் தன் வயிற்றில் ஒடுக்கிக் கொள்கிறார்கள் இல்லையா, தனக்குள் ஒடுக்கிக் கொள்கின்ற அந்த வயிற்று பகுதியோ இந்த அயோத்தி மாநகர். யாதென உரைப்பாம்? எப்படி நான் இதை சொல்வேன் இந்த அயோத்தியனுடைய பெருமையை அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த உதாரணங்களோடு ஒப்பிட்டு அழகாக அயோத்தியனுடைய பெருமையை நமக்கு இங்கே கம்பர் சொல்லிட்டார். இப்போது நகரப்படலம் முடிந்தது. இப்போ எப்படி ஆரம்பித்தது? கடவுள் வாழ்த்து, அவையடக்கம், அப்புறம் ஒரு ஊர்னு எடுத்துட்டால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமானது உயிர் நாடியாக இருக்கக்கூடியது நதி. உயிர் நாடியாக இருப்பது நதி, நீர்நிலைகள். அந்த நதியை நம்மளுடைய விதியோடு ஒப்பிட்டார், பரம்பொருள் ஒன்றே பரம்பொருளோடு ஒப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த நதி பாயக்கூடிய நகரம் அயோத்தி மாநகருடைய பெருமையை சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, அந்த அயோத்தி மாநகர், அதாவது சரையு நதி கரையில் அமைந்திருக்கின்ற அயோத்தி மிக பெருமை வாய்ந்த, எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நதியும் எப்பேற்பட்ட உயர்ந்த பெருமை வாய்ந்தது, அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அயோத்தி நகரம் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது, இதையும் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு அந்த இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய பெருமை எப்படிப்பட்டது, அந்த மக்களுடைய பெருமை, அதை பற்றி இப்போ சொல்கிறார். ரொம்ப அழகு. என்னென்னா, மக்களுடைய பெருமை எப்படி புரியும்னாக்க, அவர்கள் வைத்திருக்கின்ற அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தரம், அந்த வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படி பார்த்தா, ஓ இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாக்க அதெல்லாம் பெருமை. ஆனால் இங்கே அவர்களுடைய பெருமையை சொல்லும்போது இதெல்லாம் இல்லைன்றார். இல்லைன்னு சொல்லிட்டு அது பெருமைன்றார். அப்படி ரொம்ப அழகான பாடல். என்னெல்லாம் சொல்கிறாராம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு மத்தியில் யாருமே கல்லாதவர்கள் என்பவர் யாருமே இல்லையா, அதுபோலவே கல்வி முற்று கற்றவர்களும் யாருமே இல்லையா. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாரு, எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எழுதியிருக்கிறதுனால பெற்றிருக்கிறதுனால அங்கே இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது, உடையவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. இங்கே என்ன தான் சொல்ல வராரு, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு நடத்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி. இப்போ வரைக்கும் நம்ம இதற்கு தான் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் என்னது, எல்லா மக்களுக்கும் சமமான கல்வித்தரத்தை கொடுக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், இருக்கிறது, இப்போ வரைக்கும் இருக்குது. அதை நிறைவேற்றணுமானா கிடையாது. ஆனால் அதை நோக்கி நம்ம பயணம் இப்போ நம்ம தொடங்கியிருக்கோம் கடந்த ஒரு 10 வருடங்களாக, இல்லையா? சரி, இப்போ என்னாச்சு, இப்போ அந்த பாட்டை பார்த்துருவோம். கல்லாது நிற்பார் பிறரின்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை. அங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே ஒருவர் கூட கல்லாதவர்கள்னு யாரையுமே ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல முடியாதனால அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நன்றாக கல்வி கற்றார்கள், சிறந்த முறையில் கல்வி கற்றவர்களாக இருப்பதனால ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் பிரித்து காட்ட முடியாது. இவர்கள் கல்வியில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், மற்றவர்கள் கல்வியில் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாதான், பிரித்து காட்ட முடியாதான். எல்லோருமே கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குகின்றார்கள். அதுபோலவே எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே
இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் பெற்றிருக்காங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் காமித்து இவர்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லாதவர்கள், இவர்கள் ரொம்ப மிக வசதி வாய்ந்தவர்கள்னு பிரித்து காட்ட முடியாது. ஏன்? எல்லாருமே எல்லா பெருஞ்செல்வம் பெற்றிருக்கிறார்கள். முதல்ல ஞானத்தை சொன்னார், கல்வி அறிவு. அதற்கு பின்னாடி செல்வத்தை சொன்னார். ஏன்னா என்ன பாருங்கள், கல்வி ஞானம் இல்லாமல் செல்வம் மட்டும் இருந்தால் அந்த செல்வத்தையும் நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் ஞானத்தோட செல்வம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த செல்வத்தை எல்லோருடைய நன்மைக்கும் பயன்படுத்துவார்கள். அதனால் கல்வியிலையும் அப்போ கல்வினா அப்போ என்ன இருந்திருக்கும் பாருங்கள். ராமாயண காலத்தில் எஜுகேஷன் பாலிசி எப்படி இருந்திருக்கு பாருங்கள். எஜுகேஷன் பாலிசி, கல்வி திட்ட முறை எல்லா மக்களுக்கும் உயர்ந்த கல்வி செல்வங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதுபோல் எக்கனாமிக் பாலிசி எப்படி, பொருளாதார கொள்கை எப்படி இருந்திருக்கு? எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் பெற்றிருந்தவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் இப்படிப்பட்ட கல்வியும் பெரும் செல்வமும் இருக்குல்ல, இந்த கல்வியும் இந்த ஞானமும் இந்த பெருஞ்செல்வமும் வாழ்க்கைக்கு என்ன தரணும், நமக்கு என்ன பயனை கொண்டு போய் அடைய வைக்கணும், இதை ரொம்ப அழகான ஒரு பாடலில் சொல்ல போகிறார் அடுத்து. இதை சொல்லிவிட்டு எப்படி போகுது இது? இப்படிப்பட்ட உயர்ந்த சரையு நதி, அந்த நதிக்கரையில் வாழக்கூடிய உயர்ந்த மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கல்வி, ஞானம், அதுக்கப்புறம் பொருள் செல்வம், இதில் சிறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சிறந்த ஊர், நகரம், அந்த நகரத்தை ஆட்சி செய்கின்ற அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய அரசன் யார், அந்த அரசனுடைய பண்புகள் என்ன, இப்படியெல்லாம் தொடர்ந்து இந்த கதையோட்டம் போயிட்டே இருக்கும். இப்பொழுது இன்றைய வகுப்பை இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.